அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு இரும்பு சட்டியில் மிளகு, சீரகம், சோம்பு இதை சமமான அளவில் எடுத்து அந்த இரும்பு சட்டியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதை போட்டு இந்த சுக்கா பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் தான் அந்த சுக்காவுக்கு பயங்கரமான டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு அதையும் நல்லா போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா வத்தல், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி இப்போ சுக்கா பொறுத்த வரைக்கும் இரும்பு சட்டியில் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அது சுண்டி அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட அரோமாவும் நல்ல சீக்கிரமாக எக்ஸ்போஸ் ஆகும். இப்போது மட்டன் ஏற்கனவே வேக வச்சுருக்குறோம். மட்டனை வேக வைக்கிறதுக்கு அதோட மல்லிப்பொடி, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், எண்ணெய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 5லேருந்து 6 விசில் அதையும் போட்டு இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தண்ணியையும் இதோட ஊற்றிடணும். தண்ணியையும் போட்டு இப்போ இந்த தண்ணி அதோட சேர்த்து நல்லா சுண்டி வரணும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. மினிமமான ஒரு ஃபயரில் வச்சிங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் வற்றி அந்த கிரேவி நம்ம போட்ட மசாலாவோட ஸ்பைஸப் ஆகி வரும். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த மிளகு, சீரகம், சோம்பை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ்அப் கொடுத்துக்கணும். இதோட சேர்த்து சுக்காவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பு, உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இது ஆப்ஷனல் தான். அப்புறம் கேஷ்யூ நட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் லைட்டாக கார்னிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை போட்டு ஆஃப் பண்ணால் சுவையான மட்டன் சுக்கா ரெடி.